ஆவியானவரே எங்களோடு இந்த காலை வேளையில இடைபடும். இந்த நேரம் மனுஷன் பேசுகிற நேரமாய் அல்லாமல், மனுஷ வார்த்தைகளை நாங்க சத்தத்தை கேட்கிற நேரமாய் இல்லாமல், ஆவியானவர் எங்களோடு பேச, இயேசு எம்மாவூர் சீஷர்களோடு பேசி வேத வாக்கியங்களை எடுத்து காண்பித்த போது அவர்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த நாளிலும் உடைய வேத வசனங்களை வாக்கியங்களை உடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்கும் பொழுது உங்க பிள்ளைகளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய மனுஷகுமாரன் இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் எங்கள் நடுவிலே உடைய வசனத்தை விதைப்பீராக. நல்ல விதைகளை நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம். நாங்கள் எல்லாரும் நல்ல நிலங்களாக இருந்து நல்ல இருதயத்தை ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தர் தந்து நன்மையும் ஆண்டவரே உண்மையுமான செவையுமான இருதயத்துல இந்த வசனங்கள் விதைக்கப்பட 100% பலன் கொடுக்க ஆவியானவர் கிருபையை தார். ஊழியக்காரனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவர் ஆலோகிக்க தேவ கிருபைக்கு இந்த செய்தியின் வேலை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சத்தமாய் ஒரு ஆமென் சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த வாக்குத்தத்தத்தோடு கூட தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றக்கூடிய அவருடைய குமாரனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம ஆண்டவர் சொல்றாரு, வழியில உன்னை காக்கும்படியாக நான் உனக்காக ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும்படியாக நான் உனக்கு முன்னால என் தூதனை அனுப்புறேன்னு சொல்றார். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு தராரு. அந்த வாக்குத்தத்தத்தை யார் நிறைவேற்றுகிறாரோ அவரையும் நம்மோடு கூட அனுப்புகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நிறைவேற்றுகிறவர் யாரு? இயேசு. வேதத்துல 2 கொரிந்தியர்ல 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் வாக்குத்தத்தங்கள். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் சுதந்திரிக்கணும், அதை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அனுமதி கொடுப்பது யாரு? அதை நமக்கு கொடுக்கிறவர் யாரு? அதற்கு கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறவர் யாரு அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாம, இயேசு இல்லாம நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு இல்லாம உனக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறாது. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறணும்? சபையில எவ்வளவோ வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது எத்தனையோ வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தராரு. ஆனா அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா அவருடைய குமாரனாகி இயேசுதான் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறவர். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவரும் ரொம்ப முக்கியம். புரியலையா? வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட அதை நிறைவேற்றுகிற தேவன் ரொம்ப முக்கியம். ஆசீர்வாதங்கள் வேணுமா? ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியமா? ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் முக்கியமா? சில பேரு புருஷன் கிட்ட இருந்து எனக்கு பணம் வேணும், ஆனா புருஷன் வேணாம். இது எப்படி? புருஷனை வெளியே தள்ளிடுறது. புருஷனுடைய ஆசையை நிறைவேற்றுவது கிடையாது. புருஷன் என்னிடத்தில், அவரால் தான் நான் கொழுமையா இருக்கிறேன், அவரால் தான் நான் சாப்பிடுறேன், அவரால் தான் நான் உடுத்துறேன், அவரால் தான் நான் தலை நிமிர்ந்து வாழறேன், அவரிடத்திலிருந்து எனக்கு பணம் வேணும், அவருடைய பேர் எனக்கு வேணும், அவருடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு வேணும், ஆனா அவர் மட்டும் எனக்கு வேணாம். இது எப்படி? இது சரியில்லை, இது நியாயம் இல்ல. பரலோக தேவனிடத்திலிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன் எனக்கு வேணாம். அது கொஞ்ச நாள் வண்டி ஓடும். அவர் நமக்கு கொடுத்தால் தான் நாம் ஆசீர்வாதமா இருக்க முடியும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? அப்போ நான் சொல்றேன், வாக்குத்தத்தங்கள் எவ்வளவு முக்கியமோ அதை விட அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறார் அல்லவா இயேசு, அவர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அப்போ இயேசு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறவர், வழிகளிலெல்லாம் நம்மை காக்கிறவர் அவர்தான். நமக்கு சபையிலிருந்து நீங்க வெளியே போறீங்க, என் கண் பார்வையை விட்டு நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்யறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியாது, எனக்கு தெரியாது. நம்ம தகப்பன் தாய் அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, காலேஜுக்கு அனுப்பும்போது, அவங்களை வெளியில அனுப்பும்போது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் நம்முடைய பார்வையில் அவங்க இருப்பாங்க. அந்த பார்வையை தாண்டி வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த வழிகளிலே அவர்களை யார் பாதுகாக்க முடியும்? அதனாலதான் நான் சொல்றேன்,
என் மகனே நான் உனக்கு இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லாத. பிள்ளைய பார்த்து, கர்த்தர் உனக்கு இருக்கிறாரு. என் நிழல்ல வாழு. நான் உனக்கு பணத்தை தரேன், நான் உனக்கு ட்ரெஸ்ஸை தரேன், நான் உனக்கு சாப்பாடு தரேன் சொல்லாத. உனக்கு வேண்டியதான பணங்களும், உனக்கு வேண்டியதான உடைகளும், உனக்கு வேண்டியதான நன்மைகளும் தேவனிடத்தில் நீ பெற்றுக்கொள். ஏன் நிழல் சாய்ந்து போகக்கூடிய நிழல். நான் எவ்வளவு நிரந்தரமாய் உன்னோடு இருக்க முடியாது, ஆனா தேவனுடைய நிழல் தான் நிரந்தரமானது. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் யார் நிழல்ல வசிக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார்? தேவனுடைய நிழலிலே வசிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா. சகோதரர் ஞான ஆஷா ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போகும்போது சொன்னாரு, பாஸ்டர் என் பிள்ளைகளுக்கு நான் சொத்து கொடுக்கணும், பணம் கொடுக்கணும், அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை பாஸ்டர். என் பிள்ளைகளுக்கு நல்ல வசனத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற விதத்தில் வளர்க்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன ஞானம் அவருக்கு தான். அதனால தான் சொல்றேன், அவருக்கு ஞானம் கர்த்தர் கிருபையா நல்ல பேரை கொடுத்திருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாம ஞானமா பேசுறது, இதுதான் நானும் விரும்புறேன். இப்ப எனக்கு சொத்துக்களையும் காரையும் பங்களாவையும் கர்த்தர் கொடுத்தா, இது எல்லாம் ஒண்ணும் இல்லைனாலும் என் பிள்ளைய போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அதனாலதான் நான் பைபிள் காலேஜில் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தா என்ன பெயர் வைக்கணும்னு சொல்லி தேடும் போது லைப்ரரியில் போயிட்டு என்ன பெயர் வைக்கலாம், நல்ல ஒரு அர்த்தம் நிறைந்த ஒரு பெயர் எனக்கு கிடைச்சது. பெஸ்லயேல் என்கிறதான பெயர். ஜெரேமியான்றதை என் மனைவி வச்சா, ஆனா நான் அவனுக்கு வச்சது பெஸ்லயேல். பெஸ்லயேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனுடைய நிழலில் வசிப்பவன். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? தேவனுடைய நிழல்ல என் பிள்ளை வசிக்கணும் நான் விரும்பும் போது சபைக்கு வருகிறதான உங்களை எல்லாம் ஏன் நிழல்ல கூப்பிடுமா? ஏன் நிழல் நிரந்தரமானது இல்லை. சர்பத்தின் நிழல்ல ஒதுங்குவதற்காக அல்ல, காட்டு மரங்களுடைய நிழல்ல ஒதுங்குவதற்காக அல்ல, கிச்சிலி மரத்தின் நிழலிலே, உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லருடைய நிழலிலே வசிக்கும்படியாக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த நிழல் வேணும்? அந்த நிழல் ஒருவேளை நீ நம்புகிறதான மலைகள் விலகி போகலாம், நீ நம்புகிறதான பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம். இன்றைக்கு கர்த்தர் ஆறுதலின் வார்த்தையோடு கூட ஆண்டவர் நமக்கு அவருடைய வசனத்தை நமக்கு தருகிறார். கை உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? இன்றைக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் பாக்கியம் உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். மலைகள் விலகலாம், நீ நம்புகிறவர்கள் உன்னை விட்டு விலகி போகலாம். ஒரு நாள் இந்த நவீன் நம்ம சபைக்கு வரும்போது என்ன சொன்னார், பாஸ்டர் நீங்க என்ன போட்டு தீட்டினாலும் சரி உங்களை விட்டு நான் போவே மாட்டேன் பாஸ்டர். எலியாவை எப்படி எலிசா உறுதியாய் பற்றி கொண்டானோ அது போல பற்றி கொள்ளுவேன். ஆனா அந்த வார்த்தைகள் எல்லாம் பொய்யான வார்த்தைங்க. அதுதான் சொல்றேன், எத்தனை பேர் சொன்னதை நான் கேட்டுருக்கிறேன். நான் என்ன குடியாத்தத்துல பிறந்து குடியாத்தத்திலேயா வளர்ந்தேன்? நான் எங்கெல்லாம் ஓடி இருக்கிறேன், எத்தனை முகங்களை பார்த்திருக்கிறேன், எத்தனை நிறங்களை பார்த்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிறைந்த சபையில வளர்ந்து இருக்கிறேன். அவன் சொல்லும் போதே எனக்கு தெரியும் இது நிரந்தரமானது இல்லை, இது ஆமனுக்கு, இது ஆமனுக்கு. அதை குறித்து நான் சந்தோஷப்பட முடியாது. ஒரே ஒரு பூச்சி வந்தா போதும், அது பட்டு போயிடும். விசுவாசிகள் அல்ல, அவங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் அல்ல. மலைகள் விலகி போகலாம். எங்களை ஊழியத்துக்கு குடியாத்தத்துக்கு கொண்டு வந்தது உங்களை எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் எங்களுக்கு தரிசனத்துல கொடுத்து கர்த்தர் கொண்டு வரல. நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை போஷிப்பேன், நான் உன்னை உடுத்துவிப்பேன், நான் உன் தேவைகளை சந்திப்பேன். அவரே கர்த்தரே அழைத்த அந்த அழைப்பு எங்க மேல நிறைத்திருக்கிறதுனாலதான் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் கர்த்தருடைய கிருபையோ அவருடைய கிருபையின் நிழலோ ஒரு நாளும் எங்களை விட்டு விட. இதை என் அனுபவத்திலிருந்து நான் சொல்லும் போது உங்களுடைய பிரயோஜனத்துக்காக நான் சொல்றேன். ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்ப தேவன் அவருடைய நிழல்ல நாம் வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுக்கிறவர். நம்முடைய வழிகளிலெல்லாம் அவர் நம்மை காப்பவர். அது மாத்திரம் கிடையாது, அவர் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறவர். அப்ப இயேசு இல்லைன்னா நம்மளால பரலோகம் போகவே முடியாது. இயேசு இல்லைன்னா நாம் தேவனிடத்தில் நெருங்கவே முடியாது. காரணம் இயேசுதான் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர். உயர்த்த அல்லேலூயா சொல்லாமா? மத்தியஸ்தர் அவர் தான். ஒரு நாள் ஒரு பிலிப்பு ஒரு கந்தேக என்பவளுக்கு மந்திரியை பார்த்து சொல்றாரு, ரதத்துல வேகமா ஓடி போஸ்டிங் இருக்குது, பதவி இருக்குது, வருமானம் இருக்குது, படிப்பும் இருக்குது, பைபிள் கூட வாசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவ பிலிப்பு ஆவியானவரால ஏவப்பட்டு அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து அந்த மந்திரியை பார்த்து கேட்கிறாரு, மந்திரியே இப்ப நீங்க வாசிக்கிறீங்கல்ல வேதத்துல, ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை வாசிச்சுட்டு இருக்கிறான் அந்த மந்திரி. இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியுமா தெரியுமா?
அவன் சொல்றான், ஒருவன் எனக்கு விலக்கி சொல்லாவிட்டால் இது எப்படி எனக்கு தெரியும்? அதுதான்ப்பா நீயும் நானும். உனக்கு போஸ்டிங் இருக்குது, உனக்கு பதவி இருக்குது, உனக்கு வருமானம் இருக்குது, உனக்கு சம்பாத்தியம் இருக்குது, நீ செழிப்புல இருக்கிற, பைபிள் கூட கையில வச்சிட்டு இருக்கிற. ஆனா உனக்கு விளங்காத சத்தியத்தை விலக்கி காண்பிக்க தான் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். அப்போ மனுஷன், தேவ மனுஷன், சாதாரண மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையை விலக்கி காண்பிக்கும்படியாக விசேஷமாய் அவனை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அதே போலதான் மனிதர்களாகிய நாம் பரலோகத்திற்கு போய் சேருவதற்காக, பரலோக தேவனிடத்தில் கிட்டி சேருவதற்காக மனிதர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு மத்தியஸ்தர் ஒருவர் உண்டு. அந்த மத்தியஸ்தர் உலகம் முழுவதிலும் நீ தேடி பார்த்தாலும் அவர் இயேசு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? வேதம் சொல்லுகிறது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவர் தான். தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் கூட ஒருவர் தான். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு சொல்லும்போது என்ன சொல்ற, நானே வழி அப்படி, நானும் வழின்னு சொல்றாரா? நானும் வழின்னு சொல்றாரா? இப்போ இதெல்லாம் சொல்லுவாங்க, பல ஆறுகளெல்லாம் எங்க இருந்து ஓடினாலும் எல்லாம் போய் விழறது எங்க தான்? கடல்ல தான் போய் சேருது இல்ல. எத்தனை நதிகள் போனாலும், எத்தனை ஆறுகள் ஓடினாலும், ஆனா முடிவு எங்க போய் சேருது? கடல். அது போல எத்தனை மதங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும், எத்தனை தெய்வங்களை நாம் ஆராதனை செய்தாலும் முடிவுல சொர்க்கத்துக்கு தான் போய் சேருவோன்னு டயலாக் பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த உலகத்துல. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் ஒருவர் தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் கூட ஒருவர் தான். வாசிங்க. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப இயேசுவுக்கு நேராக ஆண்டவர் நம்மை அப்படி நம்மை திசை திருப்புறாரு. தேவன் ஒருவரப்பா. தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவர் தான். ஆனா எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே அதற்காக ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு அவரே. எத்தனை பேருக்கு இது புரியுது? அப்ப அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? எல்லாரையும் மீட்கக்கூடியவர். எல்லாரையும், இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்தவர்களும் சரி, சோத்திரம், இனிமேல் பிறக்க போகிறவர்களும் சரி, யாரா இருந்தாலும் இயேசு இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களால பரலோகத்துக்கு வரவே முடியாது. ஏதான் மரித்தோருக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் தயை செய்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? உயிரோடு இருந்து அவரை விசுவாசித்தாலும் சரி, அவரை விசுவாசித்து மரித்து போனாலும் சரி, அவர்களை உயிர்ப்பிக்கவும் அவர்கள் மறியாமல் பாதுகாக்கவும் இயேசு ஒருவர் தான் வல்லமை உள்ளது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தெரியல. கண்கள் இருக்குது, குருடர்களா இருக்கிறாங்க, பதவி இருக்குது, ஆளு பார்த்தா சும்மா ஹேண்ட்ஸமா இருக்கிறாங்க, கம்பீரமா இருக்கிறாங்க, வசதிகள் இருக்குது, படிப்புக்கு குறைவு கிடையாது, அனுபவத்துக்கு குறைவு கிடையாது. ஆனா இந்த வாசலை கண்டுபிடிக்க நம்ம கண்களை கர்த்தர் திறந்தார். இதை குறித்து எத்தனை பேர் பெருமைப்படுறீங்க எனக்கு தெரியாது. இதை குறித்து எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? அப்படி அந்த சந்தோஷம் யாருக்குள்ள இருக்குதோ அவங்க துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனை எல்லாம் கம்பீரமா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிற நீதிமானுடைய கூடாரத்துல, பாவியினுடைய கூடாரத்தில் இல்ல. நீதிமான் யார்? ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நீதிமான் யார்? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவன். நீதிமான் யார்? பரிசுத்தமாக்கப்பட்டவன். அவனுடைய கூடாரத்துல, இந்த சரீரத்துல, இந்த இருதயத்துல அவனுக்குள்ள கம்பீரம் இருக்கும். சும்மா சொங்கி மாதிரி வந்து ஜபத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்லை. சொங்கி மாதிரி வந்து உட்கார்றதுக்காக கர்த்தர் நம்ம அந்த 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 அவனுக்குள்ள அந்த ரட்சிப்பின் கம்பீரம் இருந்தது அப்படி சொன்னா கம்பீரமா கர்த்தரை மகிமைப்படுத்துவான். ஆத்துமா செத்து கிடந்தா கர்த்தரை கம்பீரமா துதிக்க முடியாது. நம்முடைய ஆத்துமாவை நம் தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுவரை பிறந்தவர்களா இருந்தாலும் சரி, இனிமேல் பிறக்க போகிறவர்களா இருந்தாலும் சரி, இயேசு இல்லை அப்படின்னா அவர்களால பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுதான் ஸ்தோத்திரம் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். இயேசுதான் எல்லா மனிதர்களையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்தவர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற மனிதர்களையும் மீட்கும்படியாக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். இது சொல்லும்போது சில பேருக்கு பரியாசமா தோணும். இயேசு பிறந்து 2000 வருஷம் தான் ஆகுது,
அப்ப 2000 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்துல பிறந்தவங்களை ரட்சிக்க அவரால் முடியும். அதுக்கு முன்னாடி எப்படி அவர் ரட்சிக்க முடியும்? அதான் சொல்றேன். ஆபிரகாமை பார்த்து இயேசு சொல்றாரு, யூதர்களை பார்த்து இயேசு சொல்றாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன். கையை உயர்த்தலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரம் ஒரு அலையே சொல்லாமா? அப்ப இயேசு உலகம் உண்டானது முதற்கொண்டு மனிதர்களுக்காக, மனிதர்களை மீட்கும்படியாக அவர் மாத்திரம்தான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறவர். அவர் தான் மனிதர்களை மீட்க முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அவரை குறித்து வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல 13:8 சொல்லப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 13:8. உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கையை உயர்த்தி ஒரு அலையே சொல்லுவோம். இன்னும் கம்பீரம் ஒரு அலையே சொல்லுவோம். அப்ப இயேசுவுக்கு பெயர் என்ன அப்படின்னா, அவர் உலக தோற்றம் உண்டானது முதல் அப்படின்னு சொல்லப்படுது. வாசிங்க அதை. உலக தோற்றம் முதல் அப்படின்னா உலகம் உண்டானது முதல் அவர் அடிக்கப்பட்டவராம். இது என்னது? இது எங்க? இவர் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டாராம். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் அவர்களை வச்சிருந்தாரு. அவர்களை கர்த்தருடைய மகிமை அப்படியே மூடி இருந்தது. ஆகவே அவர்கள் நிர்வாணிகளா இருந்தாலும் அவர்கள் வெட்கப்படாம இருந்தாங்க. நிர்வாணிகள் அவர்களுக்கு தெரியல. ஏன்னா அவர்களுடைய மாம்ச கண்கள் திறக்கப்படல. அவர்களுக்கு இருந்த கண்கள் என்ன கண்கள் அப்படின்னா ஆவிக்குரிய கண்கள். ஆவிக்குரியவன் எப்படி பார்க்க முடியும்? ஆவிக்குரிய விதத்தில் தான் பார்க்க முடியும். மாம்சத்துக்குரிய எப்படி பார்க்க முடியும்? மாம்சத்துக்குரிய விதத்தை அவன் எப்படி நிரம்பி இருக்கிறானோ அப்படிதான் பார்ப்பான். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு கல்லை பார்த்தா கல்லை தான் பார்ப்பான். ஆனா ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்த்தா அந்த கல்லுக்குள்ள என்னத்தை பார்ப்பான்? ஒரு வடிவத்தை பார்ப்பான். சுத்தம் உள்ளவன் எப்படி பார்ப்பான்? சுத்தமா பார்ப்பான். சுத்தம் இல்லாதவனுக்கும் அவிசுவாசம் உள்ளவனுக்கும் சகலமும் எப்படி இருக்காது? சுத்தம் அசுத்தமா தான் இருக்கும். அப்ப ஆதாம் ஏவாளை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? அவருடைய சாயலாக, அவருடைய ரூபத்தின்படி மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். அப்ப மனுஷன் எப்படிப்பட்டவன்? தேவ சாயல் நிறைந்தவன். அப்ப தேவ சாயல் நிறைந்தவன் மற்றவங்களை பார்க்கும்போது அதன்படி தான் பார்த்தான். ஆனா அவங்க பாவம் செய்த போது வஸ்திரம் பறி போனது. என்ன போனது? மகிமை. வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்ப பாவம் செய்யறவன் மகிமை இழந்து போறான். வெட்கம் அவனுக்குள்ள வந்துருது. நிர்வாணி அப்படி சொல்லிட்டு பார்க்கிறான். நிர்வாணத்தை காண்பிக்கிறான் பிசாசு. அந்த வஸ்திரத்தை எடுத்த உடனே அவர்களுடைய நிர்வாணத்தை ஒருவருக்கு ஒருவர் பார்க்க வச்சான். நிர்வாணத்தை மற்றவனுக்கு காட்டுறன் தானே பிசாசு ஆசீர்வதிக்கப்பட்டவனா? அவனை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? சபிச்சாரு. நோவா திராட்சை ரசம் குடித்து வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தான். அதை பார்த்ததான அந்த இளைய மகன் என்ன செய்யணும் அப்படின்னா வஸ்திரத்தை கொண்டு போய் மூடணும். வஸ்திரத்தை மூடுறது யாரு? தேவன். கையை உயர்த்தலையில சொல்லுங்க. வஸ்திரத்தை காண்பிக்க அந்த நிர்வாணத்தை மூடுறது தேவன். நிர்வாணத்தை மற்றவங்களுக்கு காட்டுறது பிசாசு. அப்ப அந்த கானான் என்ன பண்ணா? என் தகப்பன் திராட்சை ரசம் குடிச்சு வஸ்திரம் விலகி படுத்துக்கிட்டு இருக்கிறான், மற்றவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து காட்டினான், வாங்க பாருங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்ததான மற்ற சகோதரர்கள் என்ன செய்தாங்க? அந்த நிர்வாணத்தை பார்க்காதபடிக்கு பின்னாலேயே வந்து ஒரு வஸ்திரத்தை கொண்டு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினாங்க. வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஆனா நிர்வாணத்தை காட்டினா பத்தியா? அவனை குறித்து அந்த அந்த நோவா சொல்றான், கானான் சபிக்கப்பட்டவன். அவன் தன் சகோதரர்களுக்கு அடிமையிலும் அடிமையா இருப்பான். நிர்வாணத்தை காட்டி சபிக்கப்பட்டு போறது பிசாசு. நிர்வாணத்தை மூடி ஆசீர்வாதமா இருப்பது நம் தேவன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இடி முழக்கம் போல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை குறித்து போன வாரமே நான் எடுத்துட்டேன். சரி, இப்போ அந்த இடத்துல அவங்க நிர்வாணிகள் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த நிர்வாணத்தை மூடுறதுக்கு பிரயாசப்படுறாங்க. அத்தி இலைகளினால தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணி தங்களை மறைக்கி எவ்வளவு நாள் இது இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஒரு காற்றடிச்சா, ஒரு வெயில் அடிச்சா அத்தியில அவங்களுக்கு குளிர்ச்சியா இருக்குமா? காஞ்சி போய் உதிர்ந்து போகாதா? ஒரு புயல் அடிச்சாக்கா பிச்சுக்கிட்டு ஓடாதா? மறுபடியும் நிர்வாணத்தை தானே பார்க்கணும். அவங்க மேல கர்த்தர் பரிதாபம் கொண்டார்.
தங்களை எப்படி எப்படியோ மூடிக்கொள்ளும்னு நினைக்கிறான். ஆனா அவளால முடியாது. கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, நிரந்தர உடையை கொடுப்பதற்காக தோலினாலே ஒரு உடையை அவங்களுக்கு கர்த்தர், ஆதியாகமம் 3:21 சொல்லப்பட்டிருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி உடுத்தினார். கையை உயர்த்தலையே சொல்லுவோம். அப்ப நம் தேவன் யாருன்னா, நமக்கு உடைகளை உண்டாக்கி நமக்கு உடைகளை உடுத்துவிக்கிற தேவன். கை உயர்த்தலையே சொல்லுவோம். புரிஞ்சா நான் சொல்லாமையே சொல்லுவீங்க அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன உடை தேவையோ அதை அவரே உண்டாக்கி நமக்கு உடுத்துவிக்கிற தேவன். வேற யாரும் தகப்பன் பிள்ளைக்கு உடுத்துறானோ உடுத்துவிக்கலையோ, தாய் உடுத்துறாலோ உடுத்துவிக்கலையோ, வேதம் சொல்லுகிற ஒரு ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அவன் உனக்கு வஸ்திரம் கொடுக்கலன்னா கூட கவலைப்படாத மகனே, நான் உனக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறேன். உனக்கு நான் கொடுக்கிற வஸ்திரம் எப்படிப்பட்டது? அது நிரந்தரமான வஸ்திரம். உனக்கு என்ன வஸ்திரம் தேவையோ அதையே நான் கொடுப்பேன். கையை உயர்த்தலையே சொல்லாம இப்ப சத்தியத்துக்கு வருவோம். தோல்னால ஒரு உடையை அவங்களுக்கு உடுத்தினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன நடந்தது அப்படின்னா, அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. கையை உயர்த்தலையே சொல்லாம அங்கே அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்து நிர்வாணத்தை மூடுவதற்காக ஒரு ஆடு அங்கே அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டி அங்கே ரத்தம் சிந்தினது. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 9:22 ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ ஆதாம் ஏவாளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக, ஆதாம் ஏவாளுடைய பாவங்கள் நிவர்த்தியாவதற்காக, அவர்களுக்காக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தினது. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதே போலதான் மோரியா மலையில ஈசாக்கு இப்ப கொல்லப்பட போறான். அந்த அந்த ஆபிரகாம் கத்தியை கையை நீட்டி கத்தியை எடுத்து ஓங்கிட்டான். விட்டுருந்தா அவன் வேகத்துக்கு, அவன் புறப்பட்ட வேகத்துக்கு கையை உயர்த்தலையே சொல்லுவோம். தீவிரமா இருக்கணும். ஆராதனைக்கு வர்றதுக்கு தீவிரமா இருக்கணும். கர்த்தர் உனக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை தீவிரமாய் நிறைவேற்றி முடிக்க நீ பிரயாசப்படணும். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் மகன் நேசகுமாரன் ஏகசுதன், அவனை கொண்டு போய் மோரியா மலையில நான் காண்பிக்கிறதன மலையில எனக்கு அவனை தகன பலி கொடு. இதை பத்தி மனைவி கிட்ட பேசியிருந்தா கிழவனுக்கு நட்டு லூஸ் ஆகி போயிருக்குது, பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்குது. அந்த ஈசாக்கு எங்கேயாச்சும் அனுப்பிட்டு இருப்பா, முந்தானிலே மறைச்சிட்டு இருப்பா, எப்படினாலும் இது பண்ணியிருப்பா. ஆனா ஒண்ணு கூட, ஒரு வார்த்தை கூட அந்த அந்த ஆபிரகாம் தான் மனைவி கிட்டையும் பேசல, தான் வேலைக்காரர்கள்ட்டையும் பேசல, எதை பத்தியும் சொல்லல. அவன் அப்படியே கூட்டிட்டு போயிட்டு கத்திய ஓங்கும் போது அந்த இடத்துல அவன் சாக கூடாது என்பதற்காக அவனுக்கு பதிலாக அங்கே சாக ஒரு ஆட்டுக்குட்டி ஆயத்தமாயிருந்தது. புதிய ஏற்பாட்டு மனிதர்களுக்காக மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டு மனிதர்களுக்காகவும் மரிக்கக்கூடிய ஒரே ஒருவர், அதற்காக தம்மையே ஒப்பு கொடுக்கிறவர், எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவர்தான். நரபலியை நம் ஆண்டவர் கேட்க மாட்டாரு. சும்மா ஒரு அந்த கால வழக்கத்தின்படி ஆபிரகாமுக்கு கர்த்தர், ஜனங்களுடைய வழக்கம் அது அந்த காலத்துல, தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, செல்வங்கள் வேணும்னா தான் பிள்ளையை எடுத்து நரபலி கொடுக்கணும் அப்படின்றது ஜனங்களுக்குள்ள இருந்த அந்த வழக்கம், அந்த காலத்து வழக்கம். அந்த காலத்து வழக்கத்தின்படி ஒரு சோதனையை ஆபிரகாமுக்கு கர்த்தர் வச்சாரே தவிர நரபலியை கர்த்தர் கேட்கல. நமக்காக நரபலி ஆனவர் ஆண்டவராகிய இயேசு. சொல்லுவோம். ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மூட அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஈசாக்குக்கு பதிலாக அங்கே மோரியா மலையிலே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அவர் உலக தோற்றம் முதல் நமக்காக, மனிதர்களுக்காக, மனிதர்களை மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த, அதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தான் ஆண்டவராகிய இயேசு. கையை உயர்த்தலையே சொல்லுவோம். பழைய ஏற்பாட்டுல நிழலாட்டமாய் நடந்தது, புதிய ஏற்பாட்டுல நிஜமாக நடந்தது. கையை உயர்த்தலையே சொல்லுவோம். அப்ப தேவனால் நமக்கு அருளப்படுகிறவைகளை அறிந்து கொள்ளும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற அந்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். கையை உயர்த்தலையே சொல்லாமா. ஜென்ம சுபாவத்துக்குரியவன் கர்த்தருடைய காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் நாம் ஜென்ம சுபாவத்துக்குரியவர்களாக இராதபடி ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, சும்மா துள்றது இல்ல, ஜெப நேரத்துல ஆராதனை நேரத்துல கையை தட்டி உருள்றதும் பொருள்றதும் இது இல்ல ஆவியின் நிறைவு. நம்முடைய வாழ்க்கையில ஜீவியம் மாறணும். கையை தலைவரை சொல்லாமா. எத்தனை பேருக்கு இதை புரிஞ்சிக்க முடியுது? தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்காக
நம்மை மீட்கும் பொருளாக தம்மையே ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவர்தான். பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கும் சரி, புதிய ஏற்பாட்டு பக்தர்களுக்கும் சரி, அவர்தான் ரட்சகர். அவரால இல்லாம பரலோகத்துக்கு போகவே முடியாது. சோத்திரம். அவர்தான் எல்லாரையும் மீட்கக்கூடியவர். உலக தோற்றம் முதற்கொண்டு நான் அப்படியே தியானிச்சுட்டு, இந்த வசனங்களை தியானிச்சுட்டு ஏன் ரெகுலர் பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறேன். திடீர்னு ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1:20. சீக்கிரம் வாசிங்க. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்ட, கையை உயர்த்தலே சொல்லாமா? அவ இயேசு யாரு? உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர். எதற்காக குறிக்கப்பட்டவர்? தமது மூலமாய். அந்த உலக தோற்றம் முதல் குறிக்கப்பட்ட இயேசு இருக்கிறாரே, அவர் மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்ட, கை உயர்த்தலையா சொல்லாமா? அப்ப இயேசுவின் மூலமாக யாரெல்லாம் தேவன் மேல விசுவாசமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்காக தான் உலக தோற்றம் முதல் அவர் குறிக்கப்பட்டவராய் இருக்கிறார். கை உயர்த்தலையா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் தேவன் விரும்பினாலும் கூட எல்லாரையும் ரட்சிக்கணும். தேவனுடைய விருப்பம் அதுதான். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுடைய பாவங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருந்தால் கூட, இது ரெண்டும் விளங்கிக் கொள்ளணும். தேவன் எல்லாரையும் ரட்சிக்க, ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, எல்லாரையும் ரட்சிக்கும் தேவன் விரும்புறாரு. அந்த விருப்பம் மேன்மையானதுதான். இயேசு கிறிஸ்து கூட எல்லா உலக ஜனங்களுக்கு, வேதம் சொல்லும், உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவாட்டு. அப்ப எல்லா ஜனங்களுக்காகவும் பாவங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினவர் ஆண்டவராகிய இயேசு. இதெல்லாம் செய்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களிலே எத்தனை பேர் இயேசுவின் மூலமாக தேவன் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. புரியலையா? வேற யாருன்னா சொல்ல விடவா? எத்தனை பேருக்கு புரியுது? எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கணும்னு தேவன் விரும்பினாலும், எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக இயேசு ரத்தம் சிந்தி இருந்தாலும், உலகத்தில் இருக்கிற மனிதர்களிலே எத்தனை பேர் இயேசுவின் மூலமாக தேவன் மேல விசுவாசம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு, அவங்களுக்கு மட்டும்தான் பரலோகம். இயேசுவை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பரலோகம். வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்ற பக்கத்துல எவளோ அப்படியும் போட்டுக்குங்க. ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவளோ அவன் கெட்டு போவதும் கிடையாது, அவன் நித்திய ஜீவனை அடைவதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கையை உயர்த்தி அல்லலையே சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு அல்லலையே சொல்லாமா? அப்போ தேவனுடைய அன்பு இந்த உலகத்துல வெளிப்படுத்தப்பட்டது. தேவன் அவருடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஆனா அந்த குமாரனை யார் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் ரட்சிப்பு. யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. கையை உயர்த்தலையா சொல்லாமா? தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் கையை உயர்த்தலையா சொல்லாமா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசம் வச்சவங்க, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த தெய்வமாக, அன்பு ரட்சகராக தங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டவங்க யாரோ அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். ஏன்னா இயேசு யாரு? அவர் தேவனுடைய பிள்ளை. அந்த தேவனுடைய பிள்ளையை யார் தனக்குள்ள ஏற்றுக்கொள்றானோ அவனும் தேவனுடைய பிள்ளை. அதான் கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்குது 4ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை
உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். கையை உயர்த்தலையா சொல்லாமா? அப்ப குமாரனுடைய ஆவிய யார் தனக்குள்ள பெற்றிருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள குமாரன் இருக்கிறார். அவங்க யாரா மாறுறாங்கன்னா தேவனுக்கு குமாரர்களாக மாறுறாங்க, குமாரத்திகளாக மாறுறாங்க. கையை உயர்த்தலையா சொல்லாமா? 7வது வசனம், ஆகையால் இனிமேல் நீ அடிமையா இராம. எத்தனை பேர் நான் அடிமையா இருக்க கூடாது? போன வாரமே சொன்னேன்ல, நாம் தேவனுக்கு அடிமைகள் அல்ல, நாம் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். கை வைத்தலையிலேயே சொல்லாமா? பிள்ளையா இருக்கிறவனும் அடிமையை போல தன்னை தாழ்த்த முடியும். கை வைத்தலையிலேயே சொல்லாமா? அடிமையா இருக்கிறவன் பிள்ளைய போல உரிமை போராடுறான். சில பேரு அவனுக்கு புரியல, நான் ஒரு அடிமை, நான் ஒரு வேலைக்காரன் அப்படின்றது புரியல. பிசாசை குறிச்சு போன வாரம் சொன்னேன் நானு. லூசிபர் அவன் ஒரு வேலைக்காரன், அவன் ஒரு அடிமை. அவன் என்ன செய்தான்? தன்னை உயர்த்தினான். ஆனா குமாரனாகி இயேசு பிள்ளையா இருந்தாலும் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறுறார். சொல்லாம அப்ப எவ்வளவு தூரம் இயேசு தம்மை தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் பிதாவுக்கு முன்பாக தம்மை தாழ்த்தி அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். தரை மட்டும் தாழ்த்தினார். சொல்லாம தரையும் தோண்டி உள்ள போயிட்டார். அது வரைக்கும் பாதாள பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். கை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? அதனாலதான் பாதாளத்தில் இருந்தும் தேவன் அவரை ஏறி வர பண்ணி அவருடைய மேன்மையை பெருக பண்ணி அவரை கர்த்தர் தேற்றினார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்னத்தை தருவாரு? கிருபையை தருவார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்பார். அப்ப இயேசுவின் ஆவிய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறபடினால நாம் அடிமை அல்ல, பிசாசுக்குரியவங்க அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இயேசுவின் ஆவிய ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்தபடினால் இனி நாம் அடிமையா இராம புத்திரனாய் இருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கம்பீரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ புத்திரனானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம். எத்தனை பேரு நீ கிறிஸ்து இல்லாம தேவனுடைய சுதந்திரரா மாற முடியாது? சுதந்திரர் அப்படின்னா இயேசுவோடு நமக்கும் பங்கு உண்டு. ஆனா இயேசுவோடு நமக்கு பங்கு வேணும் அப்படின்னு சொன்னா ஒரு கண்டிஷன். அப்படின்னா என்ன அப்படின்னா இயேசு நம்மை கழுவ வேண்டும். அப்ப இயேசு சீஷர்களுடைய கால்களை தான் கழுவினார். அப்ப அந்த சீஷர்களுடைய கால்களை கழுவும் போது எல்லாம் அமைதியா கப்சிப்புன்னு இருக்கிறாங்க, ஒண்ணுமே பேசல, எல்லாம் பிரமிக்கிறாங்க. என்னடா குருநாதர் போதகர் நம்முடைய கால்களை கழுவுறாங்களே. ஆனா பேதுரு எப்பவுமே பேசக்கூடியவன், முந்திரி கொட்டை. பேதுரு சொல்றான், அங்கே நில்லும். பேதுரு சொல்றான், நீர் ஒரு காலும் ஏன் கால்கள் என்ன பண்ண முடியாது? கழுவ முடியாது, கழுவ கூடாது. அந்த வசனத்தை வாசிச்சா நமக்கு நல்லா இருக்கும். யோவான் 13:8 வாசிங்க சிஸ்டர். நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நல்ல விளங்கி, இயேசுவின் இடத்தில் நமக்கு பங்கு வேணும் அப்படின்னா அவர் நம்மை கழுவணும். அவர் நம்மை கழுவல அப்படின்னா அவரிடத்தில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது. பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, சோத்திரம், நான் உன்னை கழுவாவிட்டா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பேதுரு என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் கால்களை மட்டும் இல்ல, என் கைகளையும். கையை உயர்த்தலையே சொல்லாமா? கண் திறக்கப்பட்டவன் என் காலை மட்டும் கழுவுன்னு சொல்ல மாட்டான். கண் திறக்கப்பட்டவன், ஐயா என் கையில அழுக்கு இருந்தா என்ன பண்றது? என் கையும் கழுவும். என் கையை மட்டும் கிடையாது, என்னுடைய தலையும் உடலையும் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து கண் திறக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைங்க, சொஸ்த புத்தி உள்ள கர்த்தருடைய பிள்ளைங்க. புத்தி பேதலித்து போனவன் கர்த்தர் என்னை கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா புத்தி தெளிந்தவன் சொல்லுவான், ஐயா என் கால்களை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, என் கைகளையும் என் தலையையும் என் உடல் முழுவதையும் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை என்னை கழுவும் என்று சொல்லி தன்னையே. அப்படின்னா என் கிட்ட ஒரு அசுசி கூட, ஒரு அசுத்தம் கூட கண்ணுலயும் இருக்கக்கூடாது, காதுலயும் இருக்கக்கூடாது, சிந்தையிலும் இருக்கக்கூடாது, என் கால் தூசியில கூட இருக்கக்கூடாது. நான் பரிசுத்தமாய் வாழ என் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர என்னை கழுவும். அவனை தான், பேதுருவை தான் சபைக்கு தூணாய் மாற்றினார். சபையில உன்னை தூணாக நிறுத்தணும் அப்படின்னா
ஆண்டவர் உன்னை வைத்து அவருடைய மாளிகையை கர்த்தர் கட்டணும் அப்படின்னு சொன்னா, உன்னை நம்பணும்னு சொன்னா, நீ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், என்னை முழுவதுமா கழுவும் ஆண்டவரே, என்னை முழுவதுமா கழுவும் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறோம்? ஜெபத்தோடு கேட்கணும், ஆண்டவரே என்னை கழுவும் ஆண்டவரே. பேதுரு சொல்றான், ஐயா என் கைகளையும் என்னுடைய தலையையும் என் உடல் முழுவதையும் நீர் கழுவும் என்று சொல்லி தம்மையே ஒப்பு கொடுத்தான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. அப்போ இயேசுவினால் கழுவப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் இயேசுவினிடத்திலே பங்கு உண்டு. எத்தனை பேருக்கு இயேசுவினிடத்துல பங்கு வேணும்? அப்ப இயேசு நம்மை கழுவணும். தாவீது முந்திக்கிட்டான். தாவீது ஒரு ஒரு ஆவியின் நிறைவை பெற்றவன். பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டில் நாம் எப்படி கர்த்தரை பார்த்து சொல்றோமோ அதை விட மேன்மையாய் கர்த்தரை பார்த்து சொன்ன வார்த்தைகள் துதித்தவன் தான் தாவீது. அவன் சொல்றான், இப்போ ஏசு சொல்றார், நான் உன்னை கழுவலனா நீ என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லைன்றாரு. முந்திக்கிட்டு தாவீது ஏற்கனவே 51ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல சொல்றான். தாவீது கர்த்தரை பார்த்து சொல்றான், என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையில வெண்மையாவேன். கையை உயர்த்தி ஒரு நிலையை சொல்லாமா? அப்படின்னா இயேசு கழுவும் போது உறைந்த மழையிலும் நாம் வெண்மையாகி விடுவோம். அப்ப வெண்மை என்பது எதை குறிக்கிறது? பரிசுத்தத்தை குறிக்கிறது. கை உயர்த்தி நிலையை சொல்லுவோம். அப்போ இயேசு நம்மை கழுவினால் நாம் பரிசுத்தமாகி விடுவோம். கழுவுகிறவர் யாருன்னா பரிசுத்தர். கை உயர்த்தி நிலையை சொல்லாமா? இன்னும் கம்பீரமா ஒரு நிலையில சொல்லாமா? இயேசு பரிசுத்தம் உள்ளவர். ஆகவே அவர்தான் நம்மை கழுவும் போது நாம் பரிசுத்தமாக முடியும். அக்கினி தான் என்ன செய்ய முடியும்? அக்கினியை பிறப்பிக்கும். ஜீவன் தான் ஜீவனை பிறப்பிக்கும். அதே போலதான் பரிசுத்தம் உள்ளவர் தான் மற்றவர்களை கழுவும் போது பரிசுத்தமாக முடியும். கை உயர்த்தலையே சொல்லாமா? அதுதான் யாருக்கிட்ட நீ போதகம் கேட்கிறன்றது ரொம்ப முக்கியம். யாருக்கிட்ட ஞானஸ்நானம் எடுக்கிறன்றது ரொம்ப முக்கியம். பரிசுத்தவான் கையில ஞானஸ்நானம் எடுத்தால், பரிசுத்தவான் கையில போதகத்தை கேட்டா நீயும் பரிசுத்தமாய் மாற முடியும். அசுத்தமாய் இருந்துகிட்டு போதகம் பண்ணுவதற்காக ஊழியர்களை கர்த்தர் அழைக்கவில்லை. இயேசு சொல்றாரு, அவர்களுக்காக என்னைத்தானே நான் பரிசுத்தமாக்குகிறேன். இயேசு பரிசுத்தமானவர். இன்னொரு இடத்துல இயேசு சொல்றார், பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டு உலகத்தில் அனுப்பப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு. அப்ப இயேசு யாரு? பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர், உலகத்துக்கு அனுப்பப்பட்டவர். ஏன்? ஜனங்களை பரிசுத்தம் பண்ண. அவ இயேசு கழுவும் போது நாம் பரிசுத்தமாகி விடுவோம். ஏன்னா அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அப்போ நாம் யாரை ஆராதிக்கிறோம்? பரிசுத்தமுள்ள தேவனை. நாம் யாரை தொழுது கொள்ளுகிறோம்? பரிசுத்தமுள்ள தேவனை. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அப்போ லேவியராகமத்தின் புஸ்தகத்துல 20வது அதிகாரத்தில் 26வது வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, வாசிங்க. கர்த்தராகிய நான், கர்த்தர் அவரை பத்தி சொல்றாரு பாருங்க, நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். கையை உயர்த்தலையே சொல்லுங்க. பிரித்தெடுக்கப்பட்டவங்க எல்லாம் கையை உயர்த்தலையே சொல்லுங்க. அப்ப பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் கர்த்தருடையவர்களா இருக்க முடியும். பிரித்தெடுக்கப்பட்டவங்க தான் கர்த்தரோடு இருக்க முடியும். எல்லாரும் கிடையாது. உனக்குள்ள பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துட்டாருன்னா நீ எங்க இருப்ப அப்படின்னா கர்த்தரோடு இருப்ப. உன் நாட்டம் எங்க இருக்கும்? உன் ஏக்கம் எங்க இருக்கும்? உன் ஆசை எங்க இருக்கும்? உன்னுடைய விருப்பம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா கர்த்தர் மேல இருக்கும். இரவிலும் சரி, பகலிலும் சரி, மதியத்திலும் சரி, எல்லா நேரத்திலும் நீ யார் மேல ஏக்கமா இருப்ப அப்படின்னா கர்த்தர் மேல. இல்லைன்னா நான் சொல்றேன், சினிமா மேல ஏக்கமா இருப்பீங்க. சினிமாவை பார்க்கலாமா, சீரியலை பார்க்கலாமா, இந்த டைம் வருதே இது மேல ஓடும். இல்லை, அதெல்லாம் எனக்கு லாபமாய் தோன்றுகிறவை எவைகளோ அவைகளை கர்த்தரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக அவைகளை நான் நஷ்டமாக அதை நான் குப்பையாக விட்டேன். எத்தனை பேர் இதெல்லாம் குப்பை சீ அப்படின்னு சொல்லி வாமிட் எடுக்கிறதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அதை தின்ன அப்படின்னா அதான் நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் நாய்ங்க இருப்பாங்க. எதையெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு முன்னால ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரை இதை நான் விட்டுறேன் அப்படின்னாலும் ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அதையே போயிட்டு மறுபடியும் செய்யும் போது அவன் தான் நாய். அந்த நாய் ஒரு நாளும் எங்க போக முடியாது?
கழுவப்பட்ட பன்றி மீண்டும் சேற்றுல புரளுவது போல. பன்றினா புரண்டுகிட்டே தான் இருக்கும். பன்றிகள் கூட்டத்திலிருந்து தான் ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். நாய்கள் கூட்டத்திலிருந்து தான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். ஆனா கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்மை கழுவி இருக்கிறார். கழுவி வீட்டுல வச்சிருக்கிறாரு. மறுபடியும் போய் உன்னை கரைப்படுத்திக்காத. எத்தனை பேர் கர்த்தர் கழுவுறது எவ்வளவு பெரிய பாக்கியம், பரிசுத்தம் ஆவது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள். சில பேருக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா அதை காத்துக்கொள்ளணும். புரியுதா? எத்தனை பேர் சொல்றது புரியுது? அபிஷேகம் கிடைக்கிறது ரொம்ப கவர்மெண்ட் ஜாபுக்கு இன்னைக்கு எத்தனை பேர் முட்டி அடிச்சுட்டு என்னென்னவோ பிரயாசப்படுறாங்க, ஆனா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா கிடைச்சா அதில் காத்துக்கொள்ளணும். அபிஷேகம் கிடைக்கிறது. சில பேர் நம்ம சபைக்கு வரவங்களுக்காக நான் தனிப்பட்ட விதத்தில் ஜெபம், ஆண்டவரே இந்த சகோதரி அபிஷேகத்துக்காக ஏங்குறாங்க, இந்த சகோதரன் அபிஷேகம் கிடைக்கணும், ஆவியில நிரம்பணும்னு சொல்லிட்டு ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாங்க. இவங்களுக்கு மனம் இறங்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன், ஜெபம் பண்றேன். அபிஷேகம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனா கிடைச்சா அதை காத்துக்கொள்ளணும். கழுவப்படுறது ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்மளை கழுவுறது ரொம்ப கஷ்டம், ஆனா கழுவி விட்டார் அப்படின்னு சொன்னா அதை காத்துக்கொள்ளணும். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவருடையவர்களாய் இருக்க, அவரை போல் இருக்க, அவரோடு இருக்க ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். இயேசு அவரோடு கூட இருந்த சீஷர்களை பரிசுத்தமாக்கினார். நாமும் கூட அவரோடு கூட இருக்கும்போது அவர் நம்மையும் பரிசுத்தமாக்குவார். ஏன்னா நம்முடைய கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர். அதனாலதான் தேவன் நம்ம இயேசுவுக்கு நேரா நடத்துறார். ஏன்னா இயேசுதான் பரிசுத்தம் உள்ளவர். தலையிலேயே சொல்லாமா? அதுதான் வேதம் சொல்லு. நம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். யார் நம்முடைய தெய்வம்? யாரோடு ஐக்கியமா இருக்க, யாரை ஆராதிக்க, யாரை நேசிக்க, யாரை 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 விரும்ப, யாரோடு ஒட்டிக்கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்ததான அவருடைய அன்பை விளங்க பண்ணி இருக்கிறார். அந்த குமாரனை எத்தனை பேர் கண்டுபிடிச்சீங்க? ஃபாதர் பெர்க்மன் சொல்றாரு, கண்டுகொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்கிஷம், இயேசுதான் என் ரட்சகர். இது புதையல் தெரியுமா? நிறைய பேருக்கு கிடைக்காது, நிறைய பேருக்கு புரியாது, இயேசுவை புரிஞ்சிக்க மாட்டான். நம்ம எல்லாம் இயேசுவை புரிந்து கொண்டோம், சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அப்ப இயேசுவை நீ கண்டு கொண்ட உடனே இயேசுவோடு ஐக்கியமா இருக்கதான் கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். அவர் விட்டுறாத, எங்களை விட்டு போகாதீங்க. நான் இந்த நாட்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த வசனம் புரிஞ்சுக்கிட்டே இருக்கு? எங்களை விட்டு போகாதீங்க ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறதே, நீர் எங்களை விட்டு போகாதே. அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும், அவரோடு கூட இருக்கணும். அவர் தான் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறதானது. அப்ப இயேசுவோடு ஐக்கியமா இருக்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர். ஆகவே இயேசு யார் அப்படின்னா அவர் நம்முடைய தகப்பன். தகப்பன் தான் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துது. புரியுது? எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஆனா இந்த காலம் பயங்கரமான காலம். மிருகங்கள் நிறைந்த, மிருகம் மனிதன் என்கிறதன போர்வையில மிருகமா இருக்கிறதன தகப்பன்மார்கள் இந்த பூமியில நிரம்பி இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல ஒரு தகப்பன் எனக்கு ரொம்ப கவர்ந்த தகப்பன் யாருன்னா யோபு. கை உயர்த்தலையிலேயே சொல்லுங்க. யோபு தான் பிள்ளைகளை அவனை போல ஒரு நல்ல தகப்பனை பைபிள்ல பார்க்கவே முடியாது. மற்றதெல்லாம் தருதலையா விட்டது. யாரா இருந்தாலும், தாவீதா இருந்தாலும் சரி, அவன் சாமுவேலா இருந்தாலும் சரி, அவன் ஏலியா இருந்தாலும் சரி, பிள்ளைகளை அடக்க அவனுக்கு தெரியல. ஆனா யோபு எப்படிப்பட்ட, அவனுக்கு எத்தனை பேரு? அவனுடைய பிள்ளைங்க 7 குமாரர்கள் இருந்தாங்க, 3 குமாரத்திகள் இருந்தாங்க. செல்வந்தன், பணத்துக்கு குறையே கிடையாது. சகல கிழக்கத்தி புத்திரரிலும் அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான் அப்படின்னா அவன் எல்லா விதத்திலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து இருந்தார். செல்வங்கள் இருந்தது. அந்த 7 குமாரர்களும் தன்னுடைய சகோதரிகள் 3 பேரையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளா தான் வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு விருந்து கொடுப்பாங்களாம். ஒவ்வொரு நாளும் ராஜ விருந்து தான். ஆனா இப்படியே நடக்கும்போது யோபு அதுல திளைத்து போய் இல்ல, யோபு அதை குறிச்சு அசதியா இல்ல. அசதியா இருக்கிறவன், அசதியாய் ஊழியம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் பைபிள்ல சொல்லப்பட்டது. நாம் நம்முடைய வீட்டுல
நம்மளை தாயா வச்சிருக்கிறாரு. அசதியா இருக்காத, சபிக்கப்பட்டு போயிடுவேன். ஆண்டவர் தகப்பனா வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல எங்களை ஊழியக்காரனா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. பயம் பிடிக்கும், ஆண்டவரே நான் அசதியா இருக்கக்கூடாது ஐயா, நான் அசதியா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் சொல்றது புரியுது? அசதியா இருக்கக்கூடாது. யோபு எப்படிப்பட்டவன் தெரியுமா? எப்படி அவன் அசதியா இல்லை தெரியுமா? தாம் பிள்ளைகளை கண்காணிப்பதிலே என்ன பண்றான் என் பிள்ளை, எங்க போறான், விருந்து செய்யறாங்க, ஓகே தான். அவன் சொல்றான், வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, விருந்து செய்கிறதான ஒவ்வொரு நாளும் அந்த 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 பிள்ளைகளை எல்லாம், ஒருவேளை என் பிள்ளைங்க அவங்க விருந்து சாப்பிடும் போதும் அவர்கள் ஒன்று கூடி வரும் பொழுதும் தேவனுக்கு விரோதமா அவங்க கர்த்தரை ஒருவேளை தூஷித்து இருப்பார்களோ, பாவம் செய்யல. எத்தனை பேர் சொல்றது புரியுது? நீதிமானுடைய பிள்ளை எப்படி பாவம் செய்ய முடியும்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டானா, என் பிள்ளை பாவம் செய்திருக்குமோ என்கிறதான வினா. அதான் வேதம் சொல்லுகிறது, புறாவை போல எப்படி இருங்க, கபடற்றவர்களா இருங்க, ஆனா சர்பத்தை போல எப்படி இருங்க. அப்ப நமக்கு கபடம் இல்லாத வாழ்க்கையும் வேணும் தகப்பனுக்கும் தாய்க்கும். ஆனா ஒரு வினா, என் பிள்ளை கெட்டு போயிடுவானோ, என் பிள்ளை பாழா போயிடுவானோ, என் பிள்ளைய குறிச்சு நான் ஒரு ஜாக்கிரதை இருக்கணும். எத்தனை பேருக்கு அந்த ஜாக்கிரதை? ஆண்டவரே, பிள்ளைய பெத்தெடுக்கிறது முக்கியம் இல்லை, ஆனா பிள்ளைகளை வளர்ப்பதுல தான் நம்ம கவனமா இருக்கணும். பிள்ளைக்கு சொத்தை கொடுத்து கெடுக்காத, பிள்ளைக்கு பணத்தை கொடுத்து கெடுக்காத, பிள்ளைக்கு செல்லத்தை கொடுத்து கெடுக்காத. அந்த பிள்ளைய பரிசுத்தமா யோபு கிட்ட கத்துக்க. அவன் சொல்றான், அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அழைத்து அவர்களை பரிசுத்தம் பண்ணினான் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னும் கம்பீரமா ஒரு அலையிலேயே சொல்லுங்க. யோபு 1:4 அதிகாரத்துல 4-5 வசனம். தங்கள் 3 சகோதரிகளையும் போஜனம் பண்ணும்படி அழைப்பாங்க. விருந்து செய்கிற ஒவ்வொருடைய நாள் முறைகள் முடிந்த பொழுது, ஒருவேளை கையை உயர்த்தலையே சொல்லாமா, அவங்க பாவம் செய்யலம்மா, அவங்க தூஷிக்கவும் இல்லம்மா, ஆனா அவனுக்குள்ள ஒரு டவுட்டு, ஏதாகிலும் தப்பு செஞ்சிருந்தா, ஏதாகிலும் தூஷித்து இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவங்க எல்லாருடைய லக்கத்தின்படியும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி வருவான். இந்த பிரகாரமாகவே அந்நாட்களில் எல்லாம் செய்து வரும். கையை வைத்தவர்களே சொல்லாமா, இன்னும் கம்பீர முறையிலே சொல்லாமா, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாகி யோபுவே தாம் பிள்ளைகளை பரிசுத்தம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 11:13 சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது அதை பார்க்கலாம் உங்கள் பரம பிதாவானவர் அவரிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு பரிசுத்த ஆவியை அருளுவது அதிக நிச்சயம் அல்லவா? உயர்த்தலையே சொல்லுவோம், இன்னும் கம்பீரம் ஒரு சொல்லுவோம். பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை மட்டும் தரல, அவருடைய குமாரனாகி இயேசுவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு யாரு? அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். கை உயர்த்தலையே சொல்லாமா, இயேசு நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர், தகப்பன், நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தகப்பன். தகப்பனா இருக்கலாம், ஆனா பிள்ளைகளை பரிசுத்தம் பண்றாங்களா? தாயா இருக்கலாம், பிள்ளைகளை பரிசுத்தம் பண்றாங்களா? முன்மாதிரியா இருக்கிறாங்களா? அப்படி இல்லைன்னா அந்த வீட்டுல அவங்க பிறந்தது ரொம்ப பாவம். உலக பிரகாரமான தாய் தான் பிள்ளைக்கு முன்னால எப்படி வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்ட தெரியாதவளா இருக்கிறா. உலக பிரகாரமான தகப்பன் தான் பிள்ளைக்கு முன்னால எப்படி வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்து காட்ட தெரியாத நிறைய பேர் தாயும் தகப்பனும் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லாரையும் நான் சொல்லலை, ஆனா நம்முடைய பரம தகப்பனும் நாம் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு அவர் நமக்கு முன்னால வாழ்ந்து காண்பித்தார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணினார். அவர் நம்மேல் இரக்கம் உள்ளவர், அவர் நம்மேல் மனதுருக்கம் உள்ளவர். வேதத்துல சில பேர் மேல கர்த்தர் மனதுருக்கினார். நான் அந்த வசனங்களை வேகமா சொல்லிடுறேன். மத்தேயு 9:36 அவர் திரளான ஜனங்கள் அவரிடத்துல வந்தபோது அவர்களுடைய ஆத்துமாவில தோய்ந்து போனவர்களாய் பார்த்தபோது அவர்கள் இயேசு மனதுருகினார். மத்தேயு 14:14 வியாதியஸ்தர்களை இயேசு பார்க்கும்போது அவர்களுடைய வியாதிகளை பார்த்து இயேசு மனதுருகி அவர்களுக்கு கர்த்தர் ஆரோக்கியத்தை, சுகத்தை கர்த்தர் தந்தார்.
மத்தேயு 20:34 குருடர்களை பார்க்கும் பொழுது இயேசு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு கர்த்தர் பார்வையை கொடுத்தார். மார்க் 1:41 குஷ்டரோகி இயேசு பார்க்கும் பொழுது அவன் மேல் மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு அவனுடைய குஷ்டரோகத்தை அவனை விட்டு அகற்றினார். சோத்திரம். மார்க் 1:41 குஷ்டரோகிக்கு கர்த்தர் மனதுருகினார். லூக்கா 7:13 மரித்து போன ஒரு வாலிபன் அவனை பாடையில கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அவனுடைய தாய் நாயனூர் விதவை, அவளை பார்த்து கர்த்தர் அவள் மேல் மனதுருகி மரித்து போன அந்த வாலிபனை இயேசு உயிரோடு எழுப்பி அவருடைய கையிலே கர்த்தர் கொடுத்தார். அப்ப நம்முடைய தேவன் யாருன்னா மனதுருக்கம் உள்ள தகப்பன். அவர் நமக்கு நன்மை செய்கிற தேவன், அவர் நமக்கு சுகம் தருகிற தேவன், அவர் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர், அவர் பரம தகப்பன். கை உயர்த்தலையே சொல்லுங்க, கம்பீரம் ஒரு சொல்லுங்க. நான் சொல்றது நல்ல வேலை. தகப்பன் தகப்பன் சொல்லிட்டு வர்றாரு பாஸ்டர். இயேசு நமக்கு தகப்பனா? ஒரு 2 நம்ம சகோதரியும் இந்த சகோதரியும் ஊழியத்துக்கு அனுப்புனா அங்க ஒரு பாஸ்டர் சொன்னாரா, இயேசுவை தகப்பன் அப்பான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இயேசுவை என்ன சொல்லி பாடுவது? அவரை சிநேகிதன் என்று சொல்வேனா? அவரை தகப்பன் என்று சொல்வேனா? அவரை தெய்வம் என்று சொல்வேனா? அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறார். உயர்த்தலையே சொல்லுவோம், கம்பீரம் அவர்களே சொல்லுவோம். பரிசுத்தம் பண்ணுகிறவரும் பரிசுத்தம் பண்ணப்படுகிறவர்களும் ஒருவரால தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஒருவர் தான் தகப்பன், அவர் தான் பிதாவாகிய தேவன். அப்போ இயேசு நமக்கு யார் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் அவர் நமக்கு சகோதரர். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய சகோதரர்களுக்கு உம்முடைய நாமத்தை நான் அறிவித்தேன் என்று சொல்லும் பொழுது அவர் நமக்கு சகோதரரை போல நமக்கு தம்மை காண்பிக்கிறார். சகோதரனா இருந்தாலும் தகப்பனுடைய இருதயம் உள்ளவங்க இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு தகப்பனுடைய இருதயம் நிறைந்தவர். அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தகப்பன், அவர் நம்மேல் மனதுருகுகிற தகப்பன். எல்லாம் அந்த பாட்டு பாடுவோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பாட்டு. கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிற கலங்காதே. உன்னை என்றும் விசாரிக்கும் பரமபிதா உன் அருகே இருக்கிற கலங்காதே. உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். உன்னையும் நேசிக்கும் தகப்பனவர் உன் குறையெல்லாம் நீக்கிடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே, கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே. ஆமென். சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த கம்பீரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவர் நம்முடைய தகப்பன், நம்மேல் மனதுருகுகிற தகப்பன், அவர் மனதுருக்கம் உள்ள தகப்பன், அவர் பரலோகத்தின் தகப்பன், அவர் பரம தகப்பன். தலையிலேயே சொல்லும். உலக பிரகாரமான தகப்பன் இருக்கலாம், அல்லாவிட்டால் மரித்து இருக்கலாம். ஆனா நம்முடைய தகப்பனோ நமக்காக மரித்தவர் மாத்திரமல்ல, அவர் நமக்காக உயிரோடு எழுந்தவர். உயிரோடு எழுந்தவர் மறுபடியும் மரிக்க போறது கிடையாது. ஆகவே அவர் நமக்கு நிரந்தரமான தகப்பன். தலையிலேயே சொல்லும். இன்னும் கம்பீரம் ஒரு நிலையே சொல்லும். அந்த பரம தகப்பன் நம்மோடு இருக்கிறார். அப்ப இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து பிள்ளைகளே என்று கர்த்தர் அழைத்தார். 3 வசனத்துல 3 இடத்துல பிள்ளைகளே. மார்க் 10:24, யோவான் 13:33, யோவான் 21:5. இந்த 3 வசனங்களிலும் இயேசு அவருடைய சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, பிள்ளைகளே அப்படின்னு சொல்லி அழைத்தார். பிள்ளைகளேன்னு அழைத்தார்னா என்ன அர்த்தம்? அவர் தகப்பன். தலையிலேயே சொல்லுவோம். இன்னும் கம்பீரம் ஒரு நிலையே சொல்லுவோம். இடி முழக்கம் போல ஒரு நிலையே சொல்லுவோம். அவர் நம்முடைய தகப்பன். அப்ப எப்படி அவர் நமக்கு தகப்பன் ஆனார்? அதுக்கு கூட வேதம் சூப்பரா சொல்லுது. அவர் எப்படி நமக்கு தகப்பன் ஆனார்?
எபிரேயர்ல சொல்லப்பட்டிருக்குது 2ஆம் அதிகாரத்துல 14வது வசனம். ஆ, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் கூட தேவாதி தேவன் மனிதர்களாகிய நமக்கு தகப்பனாய் மாறுவதற்காக நாம் எல்லாம் பிள்ளைகளாய் இருக்கிறதுனா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே அவரும் கூட என்ன செய்தாரா? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. இன்னும் கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அவன் நமக்காக தேவன் மனிதனாக மாறினார். எதற்காக தெரியுமா? நமக்காக அவர் மனிதனாய் மாறினார். ஆதாமுக்குள்ளே பிறந்த எல்லா மனிதர்களும் இயேசுவுக்குள்ளே பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் மனிதனாக மாறினார். புரியலையா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லுங்க. என்னங்க, பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க தான். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு 2 அப்பா உண்டு. ஒரு அப்பா யாரு அப்படின்னா ஆதாம். ஆதாம் தான் பழைய அப்பா அப்படின்றவங்க கையை வைத்து எழுதிய சொல்லுங்க. வானத்துல இந்த குதிச்சிங்க நீங்க. உங்க அப்பா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன, அப்படியே போனா எந்த அப்பால போய் முடியும்? ஆதாம் தான் நம்முடைய அப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப ஆதாமுக்குள்ள பிறந்த ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணுன்றதுக்காக தான் தேவன் மனிதனாய் மாறினார். அதனால்தான் இயேசு சத்தியத்தை சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன பண்ண முடியாது. அப்போ பிறந்ததான எல்லாருமே ஆதாமுக்குள்ள பிறந்து இருக்கிறபடினால ஆதாம் எப்படிப்பட்டவன்? பாவம் செஞ்சவன். ஆகவே அவன் பிள்ளைங்க, அவன் வம்சவழி, அவன் மூலமா இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் பாவிகள். ஆகவே அவங்க யாருமே பரலோகத்துக்கு போகவே முடியாது. இப்ப மனிதன் பரலோகத்துக்கு போகணும். எத்தனை பேர் சத்தியம் புரியுது? இப்ப மனிதன் பரலோகத்துக்கு போகணும். அப்ப என்ன செய்யணும்? அதற்காக மறுபடியும் அவன் பிறக்கணும். அப்ப அவனை மறுபடியும் பிறக்க வைப்பது யாரால முடியும்? தேவனால மட்டும்தான் முடியும். கை உயர்த்தலே. அவன் மறுபடியும் பிறக்கணும்னா அதற்காக ஒரு தாய் வேணும், அதற்காக ஒரு தகப்பன் வேணும். நமக்கு தாயும் அவர்தான், தகப்பனும் அவர்தான். கை உயர்த்தலே சொல்லாமா? அவர்தான். ஆதாம் ஏவாள் 2 பேர் மூலமா ஒரு பிள்ளை பிறந்தது. ஒரு ஸ்திரீ ஆனவள், ஒரு தாயானவள் உதிரத்தை சிந்தி எப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாளோ, இயேசுவானவர் நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் பெற்றெடுத்தார். அந்த இயேசுவின் மேல விசுவாசம் வைக்கிறவன் எவனோ அவன் தான் யார் அப்படின்னா தேவனுடைய பிள்ளை. சொல்லாமா? அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக இந்த உலகத்தில் சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு என் மேல் அன்பா இருக்கிறார், இயேசு எனக்காக மரித்தார், என்னை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக, எனக்கு வஸ்திரம் கொடுப்பதற்காக சிலுவையில் இயேசு வஸ்திரத்தை இழந்தார். எத்தனை பேர் சொல்றது புரியுது? என் சாபங்களையும் என்னுடைய கருமங்களையும் என் பாவங்களையும் நான் செய்த பாவத்துக்கான அத்தனை தண்டனைகளையும் என் தகப்பன் இயேசு சிலுவையில சுமந்தார். சொல்லாம? ஆகவே அவருக்குள்ள நான் பிறந்திருக்கிறபடினால என்னை அவர் பார்த்து அவர் என்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டு எனக்கு இளைப்பாறுதல் தருகிறார். சொல்ல கம்பீரம் ஒரு சொல்ல இயேசுவுக்குள்ளாக பிறக்கணும். அப்படி பிறந்தீங்களா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க அந்த நிச்சயம் இருக்குதா? எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவங்க எல்லாம் கையை உயர்த்தலையா சொல்லுங்க. உன் தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்த அனுபவத்துல தான் நீ இருக்கிற அப்படின்னா உன் தாய் யாரோ உன் தகப்பன் யாரோ அவங்க ஜென்ம சுபாவங்கள் என்னவோ அதன்படிதான் நீயும் வாழ்ந்துகிட்டு இருப்ப. இவனை சொல்லி குற்றம் இல்லைங்க, அவன் அப்பா அந்த மாதிரிங்க. இவனை சொல்லி குற்றம் இல்லைங்க, அவங்க அம்மா அந்த மாதிரிங்க. அது அடங்காப்பிடாரிங்க. அதனால இவனும் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம யார் அப்படின்னா நம்ம பழைய ஆள் தான். நம்ம சுயம் சாகலை. நம்ம எப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னா மனம் திரும்பாமலே இருக்கிறோம். மதம் மாறி இருக்கலாம், ஒருவேளை சர்ச்சைக்கு வந்து இருக்கலாம், ஒருவேளை ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவ பெயர் கூட வைத்துக் கொண்டிருக்கலாம். அதனால நீ கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த அப்படின்னு சொல்லிட்டு டூப்பு விடாத, டூப்பு பொய் சொல்லாத. உள்ளதை உள்ளது என்று சொல்லணும், இல்லதை இல்லது என்று சொல்லணும். உண்மையா நான் திருந்தலைங்க, நான் மாறலைங்க, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில வருகிறதான சில சூழ்நிலைகள் நான் மாறல அப்படின்னு எனக்கு சொல்லுது.
ஏன் சில வேலைகள்ல பிரச்சனையை கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார்? ஏன் சில எதிர்ப்புகள் நமக்கு வருகிறது? சில சண்டை போடக்கூடியதான சூழ்நிலைகளை ஏன் தேவனே சில நேரத்தில் அப்படி உண்டாக்கி தருவார்? அதில் தான் ஒரிஜினாலிட்டி என்னன்னு தெரியும். அதில் வீட்டில் இருக்கிற மாமனார் சொல்லுவாரு, வீட்டில் இருக்கிற மாமியார் சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கிற அம்மா சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், நம்ம சொந்தக்காரன் சொல்லுவான், இது திருந்தலங்க, இது சண்டை போடுறதுங்க, இது அடங்கா பிடாரிங்க. சும்மா தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு சர்ச்சைக்கு போது வருதா தவிர கிறிஸ்துவ இவங்க தூஷிக்கிறாங்க. கிறிஸ்துவ உபதேசம் நல்ல உபதேசம் தான், ஆனா அதன்படி வாழல. உலகத்துக்கு நல்லா தெரியும். நம்மளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்மளை விட ரொம்ப புத்திசாலிங்க இல்லைன்னு யாருன்னா மறுக்க முடியுமா? நம்ம தான் சில நேரத்தில் ஒன்றும் விவரம் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மளை பார்க்கிறவன் ரொம்ப விவரமா இருக்கிறான். அவனுக்கு தெரியுது நம்ம நெஜ கிறிஸ்தவங்களா நம்ம போலி கிறிஸ்தவங்களான்னு அவங்களுக்கு தெரியுது. இல்லைன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? உண்மையாவங்க இவங்களுடைய சுபாவங்கள் மாறி இருக்குது. முன்னால இவங்க வேற ஆள் தான், ஆனா இப்போ இவங்க வேறதான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எல்லாம் என்னாச்சு? எத்தனை பேருக்கு எல்லாம் புதுசா இருக்கு? எல்லாம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே உங்களுடைய வார்த்தைகள் மாறணும். பணிவிட செய்யும், உழுந்து உழுது பணிவிட செய்யும். யாருக்கு? மாமியாருக்கு, மாமனாருக்கு, வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு. உன் அம்மாவுக்கு செய்யல, உன் அப்பாவுக்கு செய்யல. அதே தான் யாருக்கு செய்யணும்? நம் நேசிக்கிறவர்களுக்கே செய்தா அது உண்மையான அன்பு இல்ல. நேசிக்காதவர்களுக்கு விழுந்து விழுந்து செய்யணும். ஏசப்பா யாருடைய கால்களை கழுவினாரு? சீசர்கள் கால் தான். அந்த சீசன் யாரு? மறுதளிக்கிறவன், காட்டி கொடுக்கிறவன், நம்பாதவன் அவருடைய கால்கள்லாம் கழுவினார். எத்தனை பேர் அப்படி மாறணும்? மாறினா நீ மாறி இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா மாறல. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து சர்ச்சைக்கு வந்துட்டு போறைய தவிர பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரவு செய்கிற துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை நான் கண்டேன். அப்படி செய்து வந்த அந்த பட்டணத்திலே அவர்கள் மறக்கப்பட்டு போனாங்க. எத்தனை பேரு என்ன கர்த்தர் உண்மையா மாற்றும்? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்திருந்தா கிறிஸ்து எல்லாவற்றையும் தாங்கினார், எல்லாவற்றையும் சகித்தார். அவரை துன்பப்படுத்துவர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அவர் தம்முடைய சத்தத்தை வீதியில் என்ன பண்ணல? தெரு சண்டை போடல. தெருவுல போயிட்டு நின்று வா பார்த்துடலாமா, நானா வெளியே சண்டைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த சண்டையை விட மாட்டேன். நீயா நானா? அகங்காரம் உள்ளவங்களை அடக்க அவர் வல்லமை உள்ள தேவன். பெருமையானவர்களையும் அகந்தை உள்ளவர்களையும் அடக்கி போட எப்படி அடக்குவார்னு நமக்கே தெரியாது. எல்லாருடைய குடிமை யாருக்கிட்ட இருக்குது? எதை வச்சுனாலும் வியாதி கொடுத்து அடக்குவாரு, இல்ல வேற எவனையும் ஒருத்தனை எழுப்பி அடக்குவார். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டு. நீ உன்னை வல்லவன் நினைக்காத, உன்னை அடக்கக்கூடிய வேற ஒரு வல்லவன் உண்டு. அது ஒருவேளை பூச்சியா இருக்கலாம், அது ஒருவேளை வியாதியா இருக்கலாம், அது ஒருவேளை நஷ்டமா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். அதனால தாழ்மையா இருந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்து நான் மாறுறதை விட நானே மாறிடுறேன், நானே தாழ்த்திடுறேன். ஏசு அதான் சொல்றேன், என் நுகத்தை உங்க மேல என்ன பண்ணுங்க. நான் எப்படி இருக்கிறேன்? சாந்தமா இருக்கிறேன், மனத்தாழ்மையா இருக்கிறேன். இப்போ இந்த ஏஜ்ல உங்களுக்கு நான் சொன்னேன்ல, முடியல ஆனாலும் சபைக்கு வரேன். இந்த சின்ன வயசுல வரணும். அதாவது நாம் சாகிறதுக்கு முன்னால வரணும். அதாவது நாம் வியாதிப்படுறதுக்கு முன்னால வரணும். நாம் மரணப்படுக்கைக்கு போறதுக்கு முன்னால எங்க ஓடி வரணும் அப்படின்னா சபைக்கு, ஜெபத்துக்கு வரணும். முட்டியில பலன் இருக்கும் போதே வரணும், நடக்கும் போதே வரணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? நடக்க முடியாத சூழ்நிலை வந்துட்டு, பாஸ்டர் எனக்கு சர்ச்சைக்கு வர முடியல பாஸ்டர், உன்னை போல வேசக்காரி யாருமே இல்லை. பலன் இருக்கும்போது, ஆரோக்கியம் இருக்கும்போது, உடல்ல ஜீவன் இருக்கும்போது நாம் ஆண்டவரை தேடி வரணும். எத்தனை பேர் சொல்றது புரியுது? கம்பீரம். இதுதான் புத்தி உள்ள ஒரு காரியம். ஆண்டவர் நம்ம இடத்துல இதையெல்லாம் எதிர்பார்க்கிறார். உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த ஒவ்வொரு நாளும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும், நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாம் நிதானித்தறிந்தால், வேற ஒருத்தர் நம்மளை நிதானிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளை நாமளே என்ன செய்யணும்? தற்பரிசோதனை செய்து பார்க்கணும். பலிபீடத்தை, நம்முடைய பலிபீடத்தை நாம் செப்பனிடணும்.
எலியா தாம் பலிபீடத்தை செப்பனிட்ட போதுதான் அந்த பலிபீடத்துல பரலோகத்திலிருந்து தேவனுடைய அக்கினி இறங்கி வந்தது. உன் வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து தேவனுடைய அக்கினி, தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுல வந்து இறங்கணும்னா உன் பலிபீடத்தை நீ செப்பனிடு. ஒழுங்கீனமா இருக்குதா? தகர்க்கப்பட்டிருக்குதா? இன்னும் பலிபீடம் கட்டளையா? உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்குது? உன் தேவ பக்தி எப்படி இருக்குது? இயேசுவுக்குள்ள பிறந்த ஒரு வாழ்வு. ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க எல்லாம் இயேசுவுக்குள்ள பிறக்கணும். மறுபடியும் ஒருவன் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்குள்ள எல்லா மனிதர்களும் பிறந்ததான மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கணும். ஆதாமுக்குள்ள பிறந்தவன் பாவி, அவன் பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள பிறந்தவன் பரிசுத்தவான், நிச்சயமாய் பரலோகத்துக்கு போக முடியும். பரிசுத்தம் உள்ளவங்க தான் எங்க போக முடியும்? கையை உயர்த்தலையே சொல்லுங்க. பரிசுத்தமா இருக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தலையே சொல்லுங்க. இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னார், இப்பொழுதே நீங்கள் பரிசுத்தமா இருக்கிறீர்கள். வேத வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். இந்த கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது? குறைவற்றது, ஆத்துமாவை என்ன செய்து உயிர்ப்பிக்கிறது. ஆமென். வசனத்தை பாஸ்டர் ஒவ்வொரு முறையும் வசனத்தை பேசும்போது அது உங்களுக்கு மதுரமா இருக்கணும். சில விசுவாசிங்க கூட ஜெபத்தை நடத்தும் போது வசனத்தை பேசினா கேட்கறதுக்கு இன்பமா இருக்கும். வசனத்துல ஜீவன் இருக்குது, வசனத்துல ஆவி இருக்கிறது. அந்த வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கும், அந்த வசனம் நம்மளை பலப்படுத்தும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வார்த்தையை, சத்தியத்தை நமக்கு கொடுத்து சத்தியத்தினால் கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். வேத வசனத்தினால் கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். அவர் பரிசுத்தர், ஆகவே நம்மையும் பரிசுத்தராய் கர்த்தர் மாற்றுகிறார். அப்ப இயேசு பரிசுத்தம் உள்ள தகப்பன். யோபு நல்ல தகப்பனா இருந்து தன் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தினான். ஒண்ணு, நம்பர் 1 அவன் தகப்பன் மாத்திரமல்ல, நம்பர் 2 அந்த வீட்டுக்கு அவன் ஆசாரியனாக இருந்தான். கை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? ஏன் தெரியுமா? அவன் அவங்கள பரிசுத்தம் பண்ணினது மாத்திரம் கிடையாது, அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் பலிகளை சர்வாங்க தகன பலி யார் தெரியுமா செலுத்த முடியும்? பலிகளை யார் செலுத்த முடியும்? சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றான், மதியனமா செய்தீங்க, உனக்கு ராஜா போஸ்டிங் தான் ஒழிய நீ பலி செலுத்த உனக்கு அழைப்பு கிடையாது, ஆசாரியன் தான் பலி செலுத்த முடியும். கை உயர்த்தலையிலேயே சொல்லாமா? அப்ப யோபுவின் நாட்கள்ல அவன் சிறந்த தகப்பனாகவும் இருந்தான் தான் வீட்டுக்கு, அதே வேளையில தான் வீட்டுக்கு அவன் ஆசாரியனாகவும் இருந்தான். யோபுவை பார்க்கிலும் நம் தேவன் இயேசு, அவர் நமக்கு தகப்பன் மாத்திரமல்ல, அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தகப்பன் மாத்திரமல்ல, ஆசாரியனாகவும் இருக்கிறார். அவர் யோபு ஆடுகளையும் மாடுகளையும் பலி செலுத்தினான். ஆனா இயேசுவோ தம்மையே பிதாவாகிய தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுத்தபடினாலே யோபு செலுத்தின பலியை பார்க்கிலும் இயேசு செலுத்தின பலி அது உன்னதமானது. யோபு கட்டின பலிபீடத்தை பார்க்கிலும் இயேசு கட்டின பலிபீடம் அது உன்னதமானது. இயேசு தம்மையே பலிபீடமாகவும் தம்மையே பலியாகவும் பிதாவாகிய தேவனுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தபடியினால இயேசு நமக்கு தகப்பன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு ஆசாரியனமாக இருக்கிறார். உயர்த்தலையே கம்பீரம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க, இன்னும் இடி முழக்கம் போல ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, இயேசு நமக்கு ஆசாரியன் மாத்திரமல்ல, அவர் நமக்கு தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்றவர் மட்டும் இல்ல, அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். வேதத்துல யார் மற்றவங்களை அபிஷேகம் பண்ணாங்க அப்படின்னா தீர்க்கதரிசி. சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணா, தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணா. அப்ப மற்றவங்களை அபிஷேகம் பண்றவங்க பெயர் என்ன அப்படின்னா தீர்க்கதரிசி. இயேசு யார் அப்படின்னா அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். கை உயர்த்தலையே சொல்லாமா? ஏன்னா இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணினார். 2ஆம் சங்கீதத்தில் நம்ம வாசிக்க முடியும், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி. பிதாவுக்கு ஒரு ராஜா இருக்கிறார் அப்படின்னா இருக்கிறார். அவர் யாருன்னா இயேசு. கை உயர்த்தலையே சொல்லாமா? இயேசு சொல்றாரு, என் பிதா என்னிலும் பெரியவர். அப்ப இயேசுவுக்கும் பெரியவர் ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவர் தான் பிதாவாகிய தேவன். பிதாவுக்கு ராஜா ஒருத்தர் இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவர் தான் இயேசு. இந்த தெய்வீகத்தை விளங்கிக் கொள்வது இது புரியாத புதிய. ஏன்னா ஒருவரை ஒருவர் கனம் பண்ணுகிறவர், ஒருவருக்குள் ஒருவர் நிறைந்திருக்கிறவர். தலையிலேயே சொல்லாமா? இயேசு நம்மை பரிசுத்தம் பண்றதான ஆசாரியன் மாத்திரமல்ல, இயேசு நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். 3வது, இயேசு ராஜாவாக இருக்கிறார். ராஜா அப்படின்னா ஆட்சி செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர். ராஜா அப்படின்னா ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர். ராஜா அப்படின்னா ஜனங்களுக்கு முன் செல்லுகிறவர்.
நம் எல்லாருக்காகவும் யுத்தம் பண்ணுகிறவர் நம்முடைய ராஜா. நம் எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் நம்முடைய ராஜா. நம் எல்லாருக்கும் முன் செல்லுகிறவர் நம்முடைய ராஜா. அந்த ராஜாவுக்கு பெயர் அப்படின்னா இயேசு. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அப்ப இயேசுவுக்குள்ளதான் இந்த மூன்று அழைப்பும் அவருடையது மட்டும்தான். என்ன அழைப்பு? ஆசாரியனும் அவர்தான், தீர்க்கதரிசியும் அவர்தான், ராஜாவும் அவர்தான். கை உயர்த்தி அல்லேலூயா. பைபிள்ல சிலரை தீர்க்கதரிசியா கர்த்தர் வச்சிருந்தாரு, பைபிள்ல சிலரை ஆசாரியனா கர்த்தர் வச்சிருந்தாரு, பைபிள்ல சிலரை ராஜாவாக கர்த்தர் வச்சிருந்தார். ஒவ்வொருவருக்கும் அதுக்குரிய அபிஷேகம். ஆனா இயேசுவுக்கு மட்டும் 3 அபிஷேகமும் உண்டு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இந்த இயேசு நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருக்கிறார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுவார், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார், அவர் நம்மை ஆளுகை செய்வார், அவர் நமக்கு முன் செல்லுகிறார். அவர் தான் நம்முடைய தேவன். எத்தனை பேர் இதெல்லாம் வேணும்? இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு வேற ஆளுகிட்ட நம்ம போக வேண்டியது கிடையாது. நான் பரிசுத்தமாகணும் அதனால வேற கிட்ட ஆளுகிட்ட போறேன் இல்ல. பரிசுத்தமாக்குறதும் இயேசு தான். நான் அபிஷேகம் பெறணும் அதுக்காக வேற ஆளு இல்ல. நம்மை அபிஷேகம் பண்றதும் இயேசுதான். நமக்காக யுத்தம் பண்றதும் இயேசுதான். நம்மை ஆளுகை செய்யறதும் இயேசுதான். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு அருள் இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்படி எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த ராஜாதி ராஜா இயேசு, அவர் நம்மை ஆட்சி செய்கிறவர், அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர், அவர் நமக்கு முன் செல்லுகிறவர், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். இயேசு ராஜாதி ராஜா, அவரே நம்மோடு இருந்து அவர் நம்மை நடத்துகிறவர். என்ன அருமையான வார்த்தைகள்! அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிற தகப்பன், அவர் நம்முடைய ஆசாரியன். சோத்திரம். அவர் நமக்கு சோத்திரம் நம்மை அபிஷேகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக இருக்கிறார். அந்த இயேசு ராஜா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். வேதத்துல மீகாவுல ஒரு அழகா வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தையும் வாசிச்சிடலாம். மீகால ஒரு அருமையான வார்த்தை. 2ஆம் அதிகாரத்துல 18வது 13வது வசனத்தை நடந்து போறாரு. அவங்க தடைகளை நீக்கி வாசலார் உட்பிரவேசித்து கடந்து போவாங்க. அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். நடந்து போ. கை உயர்த்தலையா சொல்லாம? நம்முடைய ராஜா நமக்கு முன்னால போறாரு. நம்மள முன்னால விட்டுட்டு அவர் பின்னால் இருக்கிறவர் அல்ல, அவருக்கு நமக்கு முன் செல்றார். கை உயர்த்தலையா சொல்லாமா? அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவாரு. கோணலான பாதைகளை செவைப்படுத்துவாரு. சில கன்னிகள் நமக்கு முன்னால வைக்கப்பட்டிருந்தா கன்னியை தெரிக்க வைப்பாரு. நமக்கு விரோதமான யுத்தங்கள் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். நமக்கு விரோதமான வழக்குகள் அவரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். நமக்காக அவர் வழக்காடுகிற தேவன், நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்கு முன் செல்லுகிறதான தேவன். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி அப்படியே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிறவரே, எங்களுக்கு முன் செல்லுகிறவரே, உம்மையே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 சோத்திரம். Thank you Jesus. Hallelujah, துதி மகிமை என்றும். Hallelujah, துதி மகிமை. Hallelujah, துதி மகிமை என்றும். Hallelujah, துதி மகிமை. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, என்றென்று போற்றிடுவோம். ஹோசன்னா சொல்லு ஜெயமே, ஆமென். ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமும் இல்லை கலக்கம் இல்லை, பயமும் இல்லை கலக்கம் இல்லை, கர்த்தர் நம்முடனே. ஹோசன்னா பாடு ஜெயமே, கம்பீரமாய் ஹோசன்னா ஜெயமே, ஹோசன்னா ஜெயம் நமக்கே, ஹோசன்னா
இயேசு ராஜா, அவர் நம்முடைய ராஜா. அவர் நமக்கு முன் செல்லுகிறார். மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன் செல்லுகிறவர். இன்னும் அவரை எப்படி எப்படியோ தியானிக்கலாம். அவர் நம்முடைய மெய்ப்பரா இருக்கிறார். அவர் நம்மேல் மனதுருக்கம் உள்ள தகப்பன். அவர் நம்மை ஆளுகை செய்கிறவர். அவர் நம் பசியை ஆற்றுகிறவர். அவர் நம்மை உடுத்துவிக்கிறவர். எவ்வளவு இந்த பாக்கியத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. சீரை பெற்ற ஜனங்கள் எல்லாம் கையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் கொடுத்த அந்த சீருக்காக, பரலோகம் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, பிதாவாகிய தேவன் எங்களுக்கு கொடுத்த நன்மைக்காக, இயேசு ராஜா எங்களோடு கூட இருக்கும்படியாக அவர் எங்களை விட்டு விலகுவதே இல்லை. அவர் ஒருபோதும் எங்களை கைவிடுவதே இல்லை. அவர் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலர். இம்மானுவேலர் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து நடத்துகிறவர். இந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தோடு சேர்த்து அதை நிறைவேற்றுகிற நம்முடைய குமாரனையும் நமக்கு தந்திருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலும் அசைக்கவே முடியாது. அவர் நம்மோடு இருக்கும்போது நம்மை தொடுறவன் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறான். அவரே நம்மை ஆற்றி தேற்றுகிறவன். அவரே நம்மை எல்லா நன்மையினால் நிரப்புகிறவன். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, வந்தது நல்லது என்று சொல்லி இந்த பிள்ளைகள் சந்தோஷமா வீட்டுக்கு போக கிருபை தாங்க. தேவ சமூகத்தில் எங்க பலத்தை நாங்கள் செலவழித்து இருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரை விதைத்து இருக்கிறோம். கண்ணீரை தேவ சமூகத்தில் விதைத்து இருக்கிறோம். எங்க பலத்தை தேவ சமூகத்தில் விதைத்து இருக்கிறோம். கர்த்தருக்கு கொடுத்து ஒருவரும் தரித்திரராய் போனதே இல்லை. இதுல உங்களுடைய பிள்ளைகள் மனநிறைவோடு கூட கர்த்தருக்காக கர்த்தர் சமூகத்துல வந்து அவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்தார், இந்த பாக்கியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி சந்தோஷமாய் வீட்டுக்கு போக கிருபையை தார்.